வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சத்தான பருப்பு துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பு துவையல் செஞ்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்றி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் துவரம்பருப்பு கொஞ்சம், நான் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மாதிரி 2 பட்டை மிளகாய், ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுத்து அரைச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பட்டை மிளகாய் 1 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான காரம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இது கூட புளிப்புக்காக கொஞ்சம் புளி நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். போதுமான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கலாம். லைட்டாக தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். அதனால் ஓரளவுக்கு தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கட்டியாக நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். கஞ்சி சாதம், ரச சாதம், எல்லா சாதத்துக்குமே சைடிஷ்ஷாக கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்ச பதம் வந்து பாருங்களேன், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.